திமுகவிற்கு வாழ்க்கை கொடுத்த, உயிர் கொடுத்த, இன்னைக்கு அப்பன் பேரம் பிள்ளைன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா ஜி.கே. மூப்பனார் காரணம். ரஜினிகாந்த் போட்ட பிச்சை இந்த கவர்மெண்ட், உண்மையை சொல்றேன். ஆனால் அதே ஜி.கே. மூப்பனார் பிரதமர் அவருக்கு வாய்ப்பு கிடைத்த போது அதை தடுத்த பாவிகள் இந்த திமுக கும்பல். ஒரு தமிழன் இந்த நாட்டில் வேட்டி கட்டிய தமிழன் பிரதமர் ஆவதை தடுத்த பாவிகள். தமிழ் தமிழ் பேசுறாள், அவ்வளவு விசுவாசமற்ற அயோக்கிய கூட்டம் அது. ஆனால் அதை சிந்திக்கிறார். அந்த அந்த மூவ் எப்படிப்பட்ட மூவோ அது மாதிரி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் எடுத்திருக்க மூவ். தனியாக நிற்க வேண்டும், தனித்து ஆட்சி அமைக்கணும், தனித்து நின்னா பலமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் ஆசை தான். நான் ஒரு எம்எல்ஏ ஆகி மந்திரியாக வேண்டாம்னு சொல்றேன். பாஜக காரனா வேண்டாம், அமைச்சராக வேண்டாம், நம்ம தொண்டனாவே இருக்கணும், யாருக்கு எண்ணம் இருக்கா? கிடையாது. நயினார் நாகேந்திரனுக்கும் கூட சிஎம் ஆகிற ஒரு கட்சியை அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? கலை யதார்த்தங்கள் மிகுந்த முக்கியம். எல்லாவற்றையும் விட சந்திரபாபு நாயுடை விட ஆந்திரா முக்கியம் தான் கூட்டணி வச்சோம். பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை விட தமிழ்நாடு இந்த திமுக காரண்டிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நயினார் நாகேந்திரனுடைய லட்சியமும் பாரத பிரதமருடைய லட்சியமும் கூட. இங்க தன்னை பிரதமராக்கிறதுக்கு தேர்வு செய்யாத எடப்பாடியாவை முதலமைச்சராகணும்னு நினைக்கிறார் இல்லைங்க. அப்ப இந்த மண்ணின் மீது, தமிழ் மண்ணின் மீது எவ்வளவு அக்கறை இருக்கும் பாருங்க ஒரு பிரதமருக்கு. அரசியல் இப்படிதான் நடந்திருக்குமாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொல்றாங்க, ஒரு கட்சியை விழுங்கிடும். எதை நீ சொன்னியோ அந்த கட்சி இன்று வீழ்ந்து கிடக்கக்கூடிய கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும், நான் உங்க துணைக்கு நிற்கிறோம், எண்கள் முக்கியமல்ல, திமுக என்கிற அயோக்கிய கூட்டம், இந்தி கூட்டணி தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தானே எங்க பண்ணையார் பேசுறாரு.